ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கிஸ். இந்த வீடியோவில் சோலார் விலங்கு அனிமையோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்டிங்கில் அந்த கூட இருக்கிற பொண்ணும் நம்மளோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டு வராங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு பி ரேங்க் ஹண்டர் தான், இருந்தாலுமே கூட நான் சி ரேங்க் டி ரேங்க்ன்ற மிஷினை மட்டும் தான் சூஸ் பண்ணுவேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஒன்னே நான் பார்த்தேன். ஆரம்பத்தில் உனக்கு அடிபடும் போதெல்லாம் நான் தான் குணப்படுத்துவேன், அப்போலாம் உன் மேலே ரொம்பவே கோவப்படுவேன். ஆனால் இனிமேல் நான் ஃபீல் பண்ண தேவையில்லை. எதனாலனா இப்போ நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஆகிட்டேன். இந்த கிறிஸ்டலில் ஏற்கனவே ஒரு நாள் நீ என்கிட்ட கொடுத்த, எதனாலனா நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நீ நல்லா தான் இருக்க, அதனால் இந்த கிறிஸ்டல் நீயே வச்சுக்கோ. இதோட இந்த ஹண்டராக இருக்கிறதுலேயே நான் ரிட்டையர் ஆக போகிறேன். என்னைக்காச்சும் நாள் என்னை பார்க்க வைத்தேன்னா நம்ம ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்மளோட ஹீரோ கிட்ட அந்த கேங் கூட அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ ஏற்கனவே ஒரு சி ரேங்க் மிஷின் போயிருந்த, திரும்ப வரும்போது 6 சி ரேங்க் ஹண்டர்ஸுமே இறந்து போயிருந்தாங்க. அதில் லீடராக இருந்தவரோட பிரதர் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு. அவருக்கு இந்த விஷயம் எப்படியே தெரிஞ்சு போச்சு. அவர் வந்தார்னா கண்டிப்பாக அவனை சும்மாவே விட மாட்டார். இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலுமே கூட உயிர் பறிச்சு வந்தவங்க ரெண்டு பேர் தான். அவங்க 2 பேருமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டார். அவர் எஸ் ரேங்க் ஹண்டர் வேற. எஸ் ரேங்க் ஹண்டரை கொள்வது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும். ஸோ சட்டத்தால் கூட அவனை தடுக்கவே முடியாது. அவன் வந்தான்னா அவனை என்ன வேணாலும் பண்ணலாம். என்னோட சஜஷன் கேட்டால் நீ வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு உன்னோட ஃபேமிலியோட தலைவராக போகிறது மட்டும் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. நம்மளோட ஹீரோவை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நமக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, இதில் எஸ் ரேங்க் ஹண்டர் வேற நம்ம கொள்ளணும்னு ட்ரை பண்ணார்னா அதுக்காகவே நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறான். இப்போ நம்மளோட ஹீரோவும் அந்த பையனும் அவங்க நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பிளான் ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பார்த்தோன்னா ஒரு 8 சி ரேங்க் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே வந்து பார்த்தோன்னா எல்லாரும் அடிபட்டவங்களும் வயசானவங்களாக தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அடப்பாவி அங்கே என்னடா ஒரு குட்டி பொண்ணு நிற்குது அப்படின்னு சொல்கிறா. அந்த குட்டி பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோவோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான். ஆனால் இந்த விஷயம் அவங்க 2 பேருக்குமே தெரியாது. அவன் வந்த உடனே நான் அவனு சின்ன பொண்ணுலாம் கிடையாது, நானும் ஒரு ஹண்டர் தான். எந்த ரேங்க் ஹண்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இ ரேங்க்னு சொல்கிறா. நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, நீங்கள் எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணால் போதும், நாங்கள் 2 பேர் மட்டுமே உள்ளே போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடும்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணால் போதுமா, எங்களுக்கு $3 மில்லியன் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கேட்குறான். ஆமாம், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, இந்த இடத்துல நீங்கள் கான்ட்ராக்டில் மட்டும் சைன் பண்ணிட்டு நாங்கள் அந்த மிஷின் எல்லாத்தையுமே சேர்ந்து தான் முடிச்சோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்கலாம் சொல்லிருங்க. நாங்கள் 2 பேரும் மட்டுமே வேலையை முடிச்சிடறோம். ஆனால் ஒருவேளை இந்த கான்ட்ராக்டை பற்றியோ நம்மளோட சீக்கிரட்டை பற்றியோ வெளியே சொல்லிட்டீங்கன்னா அந்த காசோட கிட்டத்தட்ட 10 மடங்கு நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு டீல் பேசிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோ கிளம்பலான்னு சொல்லும்போது அவன் ஒரு பெரிய ஆர்மர்லாம் மாட்டிட்டு நம்ம கிளம்பலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்து இந்த பையன் வந்து நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா பாஸ் தான் சொல்லி கூப்பிடவே ஆரம்பிக்கிறான். என்னடா சுட்டுது கோமாளி மாதிரி கேட்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, இந்த தடவை நம்ம சண்டை போடும்போது பாஸ் கூட சேர்ந்து தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். நம்மளோட ஹீரோ லேசாக டச் பண்ணதுக்கே அவன் கீழே விழுந்துட்டான். அவனால் வெயிட் தாங்கவே முடியல, திரும்ப எந்திரிக்கவும் முடியல. பாஸ் கொஞ்சம் கை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ டஞ்சனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கூட அவன் ஒரு ஹெல்மெட்டை மாறிட்டு தான் வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோட தங்கச்சி ஸ்கூலில் நம்மளோட ஃப்ரெண்டு இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எதனாலனா அவன் நம்மளோட ஹீரோ கூட அந்த மிஷினில் இருக்கா. சரி உள்ளே போனவங்க போய் 1 மணி நேரம் ஆச்சு, என்ன வரலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கும்போது, எப்படி இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் 2 மணி நேரமாக குறைஞ்சது ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அந்த பையன் மட்டும் ஓடி வந்துட்டு இருக்கான். சரி எப்படியோ 2 பேராலுமே போய் முடியல போல, அதனால தான் அவங்க தப்பிச்சா முளைச்சோன்னு சொல்லிட்டு உயிர் படைச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. ஆனால் நம்மளோட ஹீரோ கூலாக தான் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த கேட்டும் அந்த இடத்துல முடியுது. அப்பயே என்ன தெரியுதுன்னா அவங்க 2 பேருமே போய் வேலையை முடிச்சிட்டாங்க. சரி எல்லாருமே காரில் ஏறுங்க, நம்ம அடுத்த மிஷினுக்கு போகிறோம். நம்ம ஒரு நாளையே 3 மிஷினை முடிக்க போகிறோம், நீங்கள் ஒரே நாளில் 9 மில்லியன் சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மிஷின் அப்படின்னு சொல்லி தினமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்காக போய் ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்கான். அவன் ஃபைட் பண்ண அவனோட லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ கோப்ளின் லெவலில் இருக்கிற மான்ஸ்டர்லாம் ஏதோ ஒரு சின்ன பசங்களை சண்டை போடுற மாதிரி அசால்ட்டாக சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்தளவுக்கு நம்மளோட ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான். நம்மளோட ஹீரோ எல்லா மான்ஸ்டரையுமே கொண்டு வைக்க இவன் போய் அந்த கிச்சல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். கூட வரவங்களும் கேட்டுக்கு வெளியே மட்டும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஒரு கேட்டுக்குள்ளே போய் எல்லா மான்ஸ்டரையுமே கொண்டதுக்கு அப்புறமா அந்த கிச்சல் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கிறவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளோட ஹீரோ நமக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 டெக்னிக் நம்மளோட ஹீரோக்கு புதுசாக கிடச்சிருக்கு. அதில் ஒன்று வந்து ஸ்டெல்த் டெக்னிக். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யார் கண்ணுக்குமே தெரியாம நம்மளோட ஹீரோ மறைய வைக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணவே முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் டெக்னிக் ஒன்று இருக்குது. அது நம்மளோட ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு மட்டும் ஹை லெவலில் கொண்டு போகும். இப்போ நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40வது லெவலுக்கே வந்துட்டான். இப்போ இந்த 40வது லெவலுக்கு அவன் வரும்போது ஜாப் சேஞ்ச் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு புது டெக்னிக்கும் வருது. அதை நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு இது என்ன புது டெஸ்ட் மாதிரி இருக்குது, இதை நம்ம நாளைக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறான். இன்னொரு பக்கம் அந்த ஒயிட் டைகரோட மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ரீசெண்டாக மட்டும் இந்த சி ரேங்க் ஹேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் வாங்கியிருக்கு. அது வேற யாரும் கிடையாது, இந்த ஈஜென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கிட்டத்தட்ட 19 கேட்ட அவங்க ஒருத்தவங்க மட்டுமே வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அவனோட பையன் தான் நடத்திட்டு இருக்கான். இதுதான் அவனோட அண்டர்ஸோட லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது நம்மளோட ஹீரோட பேர் இருக்குது. இந்த பேரை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். இந்த பையன் தான் ஏற்கனவே டபுள் டஞ்சினுக்குள்ளே போய் உயிர் பழச்சு வந்திருந்தான். இருந்தாலுமே கூட அவன் இன்னும் சி ரேங்க் மிஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறானா கண்டிப்பாக அவனுக்கு ரீஅவேக்கன் ஆயிருக்கும். இந்த விஷயத்தை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கேயே கிளம்பி போகிறான். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் மிஷினை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறான். இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம், எல்லாருமே காரில் வந்து ஏறுங்கன்னு சொல்லும்போது ஒருத்தன் மட்டும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் வேணா காரை ஓட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பொண்ணு நம்மளோட ஹீரோவே குறுகுறுன்னு பார்க்குறான். என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, கான்ட்ராக்டில் சைன் பண்ணால் எதுவுமே பேசக்கூடாதுல்ல, சும்மா தான் பார்த்தேன்னு சொல்லிடுறா.
இப்போ இன்னொரு பக்கம் இவன் யார்கிட்ட போய் பேச போறானா நம்மளோட ஹீரோ தான் பார்க்கறதுக்காண்டி வந்துட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே உள்ளேயே போல எல்லாருமே வெளியே உட்காந்துட்டு ஏதோ கொடைக்கானல் டூர் வந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து இது கேட்லாம் ஓப்பன் ஆன இடம், இந்த இடத்துலாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ கூட தான் சின்ன பொண்ணா இருக்க, நீ மட்டும் ஏன் வந்து அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இது சின்ன பொண்ணா, நானும் ஹண்டர் தான்டா அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோ அந்த மிஷினை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாளைக்கும் நாளை கழிச்சு இருக்கிற மிஷினை மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டலாமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் அந்த கேட்டை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போதைக்கு வேணால் கேன்சல் பண்ணி விட்டுரு, வேறு யாராவது அட்ரஸ் பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் வேறு ஏதாவது ஒரு கேட்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அது என்ன வேலைனா வேறு எதுவும் கிடையாது, அந்த ஜாப் சேஞ்ச் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புது டெஸ்ட் வந்திருக்கும், அதை முடிக்கலான்றனால தான் 2 நாள் மட்டும் நம்ம ஹீரோ லீவு கேட்டிருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் ஏதோ ஹண்டருக்கு நடுவில் ஏதோ ஒரு பொண்ணு நடந்து வர மாதிரி இருக்குது. இது ஒரு மோசமான கனவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின்ற அந்த எஸ்ராங் லீடரோட அந்த பாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ கனவு கண்டுட்டு இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவை பார்க்குறதுக்கு அந்த ஒயிட் டைகர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜரே தேடி வந்திருப்பான். அவன் வந்து ரீசெண்டாக ஸ்ரீராங் மிஷின் எல்லாத்தையுமே நீங்கள் தான் முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த ஈஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாங்களோ அதை விட நாங்கள் அதிகமாகவே தரேன், நீங்கள் எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபரை கொடுக்குறான். அப்போ நம்மளோட ஹீரோ என்ன கேட்குறான்னா, அவங்க கொடுத்தத விட அதிகமாக கொடுப்பீங்களா, சரி இந்த ஒயிட் டைகர் மேனேஜ்மெண்ட்டோட மொத்த வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மொத்த 50 பில்லியன் மேனேஜ்மெண்ட்டுமே என்கிட்டயே கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, என்னங்க சொல்லுங்க, மொத்த மேனேஜ்மெண்ட்டுமே கேட்டோம்னா அது எப்படினால முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க கொடுக்கறத விட அதிகமாக கொடுப்பேன்னு சொல்லி, அவங்க எனக்கு கொடுத்த ஆஃபர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 பில்லியனு, அந்த கான்ட்ராக்டோட டாக்குமெண்ட்டை கூட உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஐயோ வரதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி அது இருக்கட்டும், நீங்கள் இதுக்காண்டி சடனாக என்கிட்டே வந்தீங்க, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அவன் பின்னாடி திரும்புறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஹீரோ அவனோட இன்விசிபிள் டெக்னிக் யூஸ் பண்ணுறான். கிட்டத்தட்ட அவனோட ஸ்டெல்த் டெக்னிக் தான். அதை யூஸ் பண்ணிட்டு அவனோட கண்ணத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் மாதிரி கிழிச்சிடறான். என்னை பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஏற்கனவே டபுள் டென்ஜனுக்குள்ளே போயிட்டு சர்வே பண்ணிட்டு வந்திருந்தீங்க, அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்ரீராங் டென்ஜன் எல்லாத்தையுமே இந்த ஈஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வாங்கியிருந்தாங்க, அதோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களோட பேர் இருந்துச்சு, அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் எதுவும் ரீஅவேக்கன் ஆகிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட டீல் பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். என்னை பற்றின விஷயங்கள் எதுவுமே வெளியே போகவே கூடாது, வேறு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இப்போ இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் 2 பேர் மட்டும்தான், இது போக வேறு யாருக்கு தெரிஞ்சாலுமே கூட என்னோட சந்தேகம் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் வரும், உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டுறான். கண்டிப்பாக இதை பற்றின எந்த ஒரு விஷயமே வெளியே போக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, நம்மளோட ஹீரோ டீல் பேசலாம்னு சொல்லி உட்காந்துறான். சரி நம்ம வேணால் வேறு ஒரு டீலிங்கை பற்றி பேசிக்கலாமே. இப்போதைக்கு ஸ்ரீராங் ஹேட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாகவே இல்லை, அது ரொம்ப ரேராக மாறிடுச்சு. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்ஸ் மட்டும் இருக்குது, நீங்கள் வேணால் அதை விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். சரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கும்போது, ஒரு கேட்டுக்கு 300 மில்லியன் சொல்கிறான். கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா, ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்களுக்காண்டி வேணா ஒரு கேட்டை 200 மில்லியன் தரேன், மொத்தமாக 3 கேட்டு இருக்குது, மொத்தமாக 600 மில்லியன் கொடுத்துருங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். சரி நல்ல டீலிங் தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு, நம்மளோட சீக்கிரட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மெடிசன் மட்டும் அவரோட வாயில் ஊற்றிட்டு போகிறான். அது வேறு ஒன்றும் இல்லை, ஹீலிங் மெடிசன் தான். அதை போட்டோடனே அவரோட மார்க்கும் போயிடுது. இப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான், பாஸ் நம்ம நினச்ச மாதிரி டீலிங் முடிஞ்சிருச்சானு. டேய் நம்ம நினச்சத விட ரொம்ப பயங்கரமாக ஆளாக இருக்கான்டா, கொஞ்சம் விட்டுந்தோம்னா என்னையே போட்டு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து போய் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் அந்த அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் அவன் நம்மளை நல்லா முட்டாளாக்கிட்டு போயிட்டான் பாஸ், இந்த ஸ்ரீராங் கேட்டுலாம் 70 மில்லியனுக்கு அவைலபிளாக தான் இருக்குது, அவன் அவைலபிளே இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட போய் சொல்லிட்டான்னு சொல்கிறான். நம்மளோட ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, இந்த ஸ்ரீராங் கேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவைலபிளாகவே இல்லை, அதுவும் கரண்ட் மார்க்கெட்டில் ரொம்ப விலை கொடுத்தா எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த 200 மில்லியனுக்கு டீலிங்கே பேசியிருப்பான். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 மில்லியனுக்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த நிலைமையில அவன் எதுவுமே யோசிக்க முடியாமல் நம்மளோட ஹீரோ பார்த்து பயத்தில் வேறு இருப்பான். அதனால் அவனும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். பரவாயில்லையே நம்ம 50 மில்லியனுக்கு தான் வாங்கணும், அதை போய் 200 மில்லியனுக்கு விற்றுட்டீங்களே, நீங்கள் சூப்பர் பாஸ் அப்படின்னு சொல்லி அவனும் பாராட்டுறான். அவன் ஒயிட் டைகர் மேனேஜ்மெண்ட்டே ஏமாத்துற அளவுக்கு கட்ஸ் இருக்குன்னா அவன் கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்தாலும், அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தன் நம்மளோட கான்டாக்டில் இருக்கானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோவும் எனக்கே தெரியாமல் என்ன எவ்வளவு பார்த்தீங்களா, அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான். இப்போ நம்மளோட ஹீரோ அந்த ஜாப் சேஞ்ச் கொஸ்ட் அப்படின்ற அந்த டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கான். இதே இடத்துல இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் தரமான எபிசோடாக இருக்கும். அடுத்த எபிசோட என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.